அறிமுகமானவர், நம்மளோடு பழகியவர், 5 ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நமக்கு பணியாற்றியவர், எளியவர், அன்பானவர், உங்களுக்கு நெருக்கமானவர், எளிமையில் பழகக்கூடியவர், நீங்கள் எளிதில் அணுகக்கூடியவர். முதலில் அவரை பற்றி தெரிந்ததற்கு பின் நம் எதிரணியில் இருக்கிறவரை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால முதல்ல இங்க வரும்போது என்ன சொன்னாரு, நீங்க எப்ப வேணாலும் பார்க்கலாம், எங்க வேணாலும் பார்க்கலாம், எளிமையா என்ன அணுகலாம், போனை எப்ப வேணாலும் பேசலாம் கேட்டாரு. இது எதுக்கு எவ்வாறாவது இங்க போறதால போன பேசிப்பீங்களா? அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் தம்பி பிரபாகரனுக்கும் ஒரு துரோகிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவை சாதி செய்ய வேண்டிய போராட்டம் இது. ஏன்னா அந்த குடும்பத்தை அம்மாவோட ஆன்மா ஒரு நாள் மன்னிக்காது. 3 தலைமுறையாக அனைத்து இந்திய அனாதை முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுகங்களை அனுபவித்துவிட்டு இந்த கட்சியில நான் தான் எங்க அப்பா தான் எல்லாம் சொல்லி காரியத்தை சாதிச்சுட்டு இன்னைக்கு எதிரணியில போய் உட்கார்ந்து அவர் ஓட்டு கேட்கிறாங்கன்னா அவங்களால மன்னிப்பீங்களா? நம்முடைய அன்பு தம்பி கேஆர்பி பிரபாகரன் இந்த தென்னை மாவட்டத்தில் அதிகப்படியான வாக்குகள் அவர் பெற்றார் என்ற செய்தியை நம்முடைய பொறியாளர்களுடைய சாதனைக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது நம்மளுடைய கடமை. ஒன்னே புரிஞ்சுக்கோங்க, அதிமுகவும் திமுகவுக்கும் வித்தியாசம். இப்ப ஆரம்ப வெற்றி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மண்ணின் மைந்தர் இங்க இந்த ஆரம்ப தொகுதிகள் பிறந்து வளர்ந்து படித்து வாழ்கின்ற பகுதியில் இன்னைக்கு அதிமுக வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தென்காசியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே நாம் பிறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய தென்காசியில் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. கடையநல்லூர்ல நம்மளுடைய மாண்புமிகு செந்தூர் பாண்டியன் அவர்களுடைய மைந்தர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பிறந்து வளர்ந்து இருந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆனந்தரையா சேர்ந்திருக்கிறாங்க. நம்ம கூட்டணி வேட்பாளர் பிறந்து வளர்ந்த அங்க அறிவிச்சிருக்காங்க. சங்கர கோயில் எடுத்துக்கோங்க, அங்கு பிறந்து வளர்ந்து அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தம்பி டாக்டர் தீபன் அறிவிச்சிருக்காங்க. அங்க இந்த திமுகவில் பாருங்க எல்லாம் இம்போர்ட் தான். எல்லாம் எங்க திமுக கூட அந்த தொகுதியில் இருக்க கூட காலி ஆயிட்டான். இந்த ஆரம்ப தொகுதிக்கு அம்மையில் இருக்கிறவங்க வழங்குகிறாங்க. தென்காசி தொகுதிக்கு மயிலாப்பூர்ல சென்னையில இருந்து ஒருத்தரை கொண்டு இறக்கி விடுறாங்க. அதே மாதிரி கடையநல்லூருக்கு சங்கரகோயில இருந்து ஒருத்தரை கொண்டு விடுறாங்க. அதே மாதிரி வாசகருக்கு தென்காசில இருந்து ஒருத்தரை கொண்டு இறக்குறாங்க. சங்கரகோயில எங்கிருந்து வந்திருக்காரு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு திமுகவில் வேட்பாளருக்கு பஞ்சம். உள்ளூர்காரன் விட்டா ஒருத்தருக்கு வெட்டி கொன்றுவான்னு சொல்லி பயந்து போய் வெளியூர்ல இருந்து வளர்ந்து விடுறாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்முடைய வேட்பாளர் நின்றாச்சுன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நிற்கும். புரட்சி தலைவர் அம்மா நிற்கிறாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நிற்கிறாங்க என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் உழைத்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் தம்பி பிரபாகரன் அவரை வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வைத்த ஒரு தலைவர் என்றால் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். அதே போல அடுத்து பாத்துக்கங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். அவரை மாதிரி ஒரு திறமையான உலகத்திலே கிடையாது. தமிழக மக்களுக்காக 1000 மனக்கருத்தங்கள் அண்ணன் தம்பிகளை இருக்கலாம். ஆனால் தமிழக மக்கள் நமக்காக கருதி ஒரு நல்ல மனிதரை முதலமைச்சர் ஆக்கி தீர்வேன் என்ற நினைப்போடு நம்மளோடு கூட்டி சேர்ந்திருக்காங்க அண்ணன் டிடிவி அவர்கள். அதே மாதிரி டி.கே. வாசன், அந்த ஐயாவை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். அரசியல் பண்பாளர், அன்பானவர். அவர் முகத்தை பார்த்தாலே கோபம் கூட போயிடும். அப்பேற்பட்ட ஒரு மனிதர். அதே மாதிரி பாட்டாளி கட்சி அறிவுறுத்தி பிறந்தவர் ஒரு மனிதர் என்றால் அது பாட்டாளி கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள். கட்சியை தோழர்களுக்கு கேட்டால் திமுக லட்சங்கள் புதுமையாக சமூகத்திற்கு ஒரு பொதுவான ஒரு அற்புதமான மனிதர். அவர் இன்னைக்கு நம்மளோட கூட்டிருக்காரு. இப்படி பல்வேறு தரப்பான நல்ல தலைவர்கள் ஒன்று கூடி உருவாக்கி இந்த தேசிய ஜனநாயக கட்சி மாபெரும் வெற்றி பெறும். 200 தொகுதிகளுக்கு மேல் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று நான் உட்பட பிரபாகரன் உட்பட நாங்கள் சென்னை கோட்டைக்கு செல்ல வேண்டியதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு வேண்டி விரும்பி மீண்டும் உங்களை சந்திப்பேன். தம்பி பிரபாகரன் அவர்களை குறைந்தது 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும். நம்முடைய துரோகி மனோஜ் பாண்டியன் அவர்களை
ஓட ஓட விரட்ட வேண்டும். ஒரு ஊருக்குள்ளே நீங்க விடக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் எனக்கு என்னுடைய தொகுதியில ஓட்டு கேட்கறதுக்கு மக்கள் உங்களை மாதிரி காத்திருக்காங்க. அதனால நான் உடனே கிளம்புறேன். மீண்டும் பிரியா விடைபெற்று தருகிறேன். நன்றி.